2025 ஆரம்பிச்சு இப்படின்றதுக்குள்ள 6 மாசம் முடிஞ்சு போச்சு. இந்த 6 மாசத்துல தமிழ் சினிமால மட்டும் 100 படங்கள் மேல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 100 படத்துல எத்தனை படம் ஹிட், எத்தனை படம் ஃபிளாப், அன்எக்ஸ்பெக்டட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், கான்ட்ரோவர்சிஸ், அடுத்த 6 மாசத்துல என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது. வணக்கம் சினி ஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் ஆஃப் கோலிவுட் 2025 பிளாக் பஸ்டர் இட்ஸ் ஆஃப் 2025. இந்த இயரோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டரே 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் தான் இந்த இயரோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டரே, மதகஜராஜா. அந்த படத்துக்கு கூட வந்துட்டு வணங்கான் காதலிக்க நேரம் இல்லை, இந்த 2 படம் ரிலீஸ் ஆச்சு. நார்மலாவே பொங்கலுக்கு பெரிய ஸ்டாரோட படங்கள் ரிலீஸ் ஆகும். ஆனா இந்த இயருக்கு பெரிய ஸ்டாரோட எந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல. அது என்ன ரீசன் தெரியல. அதுல மதகஜராஜா தான் ஹையஸ்ட் கலெக்ஷன். நெக்ஸ்ட் காதலிக்க நேரம் இல்லை. காதலிக்க நேரம் இல்லை வந்துட்டு படத்துல நிறைய கான்ட்ரோவர்ஷியலான டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. கே மேரேஜ், கே ரிலேஷன்ஷிப்பை பத்தி. வெஸ்டர்ன் ஐடியாலாம் வேற கண்ட்ரில வச்சுக்கோ, இது இந்தியா, மை கண்ட்ரி. ஒரு பொண்ணு கல்யாணமே பண்ணிக்காம குழந்தைய பெத்துக்கலாம், அந்த குழந்தைய அப்பாவே இல்லாம வளர்க்கலாம். சப்போஸ் 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தாலும் கல்யாணமே இல்லாம அந்த குழந்தைய வளர்க்கலாம். கல்யாணம்ன்றது தேவையில்லை, அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருந்தா போதும். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? அந்த மாதிரி டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண படமும் இந்த வருஷம் தமிழ் சினிமால ஹிட் ஆச்சு. வணங்கான் அதை பத்தி பேச விருப்பம் இல்லை. அடுத்து பெரிய ஹிட்டான படம் குடும்பஸ்தன். நக்கலைட்ஸ் டீமே டைரக்ட் பண்ணி மணிகண்டன் நடிச்சு நக்கலைட்ஸ் டீமே அவர் கூட ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் இந்த இயரோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட். அந்த படத்துல இருந்து மணிகண்டன் தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய ஃபேமிலி ஸ்டாராவே மாறிட்டாரு. அடுத்து 2வது படம் பண்ற டைரக்டர், செகண்ட் படம் ஹீரோவா நடிக்கிற ஹீரோ. ஆனா அந்த படத்துக்கு இருந்த ஓப்பனிங் இப்ப இருக்கிற பெரிய ஸ்டாருக்கு எந்த ஓப்பனிங் இருக்குமோ அந்த அளவுக்கு ஓப்பனிங்கே பெருசா இருந்துச்சு. படமும் இந்த வருஷத்தோட பெரிய ஹிட். டிராகன். அந்த படம் தமிழ்ல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா அந்த படம் தெரிஞ்சிச்சு. அந்த படத்துல வந்து ஸ்டார் ஹீரோ மட்டும் இல்ல, டைரக்டரும் ஸ்டார் டைரக்டர் ஆயிட்டாரு. ரொம்ப வருஷமாவே 2 வருஷத்துக்கு ஒரு அஜித் படம் இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு அஜித் படம் வந்துட்டு இருந்த டைம்ல இந்த வருஷம் 6 மாசத்துல 2 அஜித் படம். விடாமுயற்சி, ஜிபியு படம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் செகண்டரி. ஆனா இந்த வருஷத்தோட தமிழ் சினிமாவோட அதிக கலெக்ஷனே ஜிபியு தான். அடுத்து மாமன். சூரியே கதை எழுதி சூரி ஹீரோவா நடிக்கிற 3வது படம். அந்த படமும் இந்த வருஷத்துல பெரிய ஹிட். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி கண்டென்ட் படம். அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிசப்ஷனே கிடைச்சிச்சு. சூரியோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து தமிழ்ல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்லையே பெர்சன்டேஜ் வைஸா படத்தோட பட்ஜெட்டுக்கு கம்பேர் பண்ணா 600% அதிக ப்ராஃபிட் வந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அன்எக்ஸ்பெக்டட் ஃபிலிம். டைரக்டர் புது டைரக்டர் சசிகுமாரோட படம். இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட். ஆமீர் கான்ல இருந்து ராஜமௌலி வரைக்கும் படம் பார்த்து பிரைஸ் பண்ண படம். நிறைய நல்ல படங்க, பெருசா வெளியே தெரியாம போன படங்க. அதுல எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்த படம் மெட்ராஸ் மேட்னி. காளி வெங்கட் ஆக்ட் பண்ணி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட சந்தோஷம், வலி, துக்கம், சக்சஸ், இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப அழகா பேசின படம். அடுத்து பெருசு. ஒரு அடல்ட் காமெடி ஜேர்னர், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி. அந்த படமும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு பெரிய அளவுக்கான ரிசப்ஷன் கிடைக்கல, ஆனா படம் ஹிட். அடுத்து 11 ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். அந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டா படம் ஒரு சூப்பர் படம். அடுத்த படம் டிஎன்ஏ. அதர்வாவும் நிமிஷா விஜயனும் நடிச்ச படம். அந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான கதையில வந்த படம் தான். அந்த படமுமே இந்த வருஷத்துல வந்த படங்கள்ல நல்லாவே இருந்துச்சு, ஆனா பெரிய அளவுக்கு ஹிட் ஆகல. அடுத்து பாட்டில் ராதா. இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல ஒரு குடிகாரன் அவன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போறது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் பத்தி பேசின படம். இந்த படமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த அளவுக்கு ரீச் ஆகல. அடுத்து காதல் என்பது பொது உடைமை. ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ் லெஸ்பியன் பிலிமா இருந்துச்சு. நாங்கள், பேரன்பும் பெருங்கோபமும், மனிதர்கள், இந்த படங்களுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த இயர்லயே ஒரு ஸ்பெஷலான படம். ஒரு படம் இப்படிலாம் ஹிட் ஆகலாமா, இப்படிலாம் ஹிட் ஆகுமா அப்படின்னு காட்டின ஒரு படம். தியேட்டரிக்கல் ஹிட்டா இல்ல, இன்ஸ்டாகிராமிக்கல் ஹிட்டா, அதான் மர்மர். இந்த வருஷம்னு இல்ல, ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் சினிமாலேயே ஒரு பெரிய ஹிட்டா இந்த படத்தை எடுத்துக்கலாம். பறந்து போ. ஏன்னா டைரக்டர் ராமோட படங்கள்லயே இந்த படம் தான் அதிகமான ஒரு தியேட்டரிக்கல் ஃபுட்ஃபால் ஆன படமா இருக்கும். டிஃப்ரெண்டான காம்போ, ராம் சிவா காம்போல வந்த படத்துல இந்த படமும் ஒரு பெரிய ஹிட். ஹிட்டான படத்துல நம்ம சர்ப்ரைஸ் ஆனதை விட இந்த வருஷம் ஃபிளாப் ஆன படத்துல தான் நம்ம பெரிய சர்ப்ரைஸா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண படம், நிறைய ஒரு ஸ்டார் காம்போஸ் எல்லாம் வந்துட்டு பெரிய ஃபிளாப்ஸ். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட் தக் லைஃப். மணிரத்னமும் கமல்ஹாசனும் சேர்ந்து படம் பண்றாங்க. இது வந்ததுல இருந்தே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷத்தோட இந்த தமிழ் சினிமான்னு சொல்லலாம், ஒரு இந்தியன் சினிமாலே ஒரு பிக்கஸ்ட் ஃபிளாப் இந்த படமா இருக்கும். நெக்ஸ்ட் விடாமுயற்சி. அஜித் கொண்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருந்த படம். மகிழ் திருமணியும் அஜித்தும் சேர்ந்து பண்றாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் படமும் அசர்பைஜான் நடக்குது. ஒரு ஹாலிவுட் பிலிமோட ரீமேக். அந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. படம் ரொம்ப லேட் ரிலீஸ், ஆனா படம் ஒரு பிக்கஸ்ட் ஃபிளாப். ஆனா எனக்கு பர்சனலா இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அடுத்து விஜய் சேதுபதி படம் ஏஸ். இந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியல. நார்மலா ஒரு ஸ்டாரோட படம்னா அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனிங் ஷோ தியேட்டர் ஃபில்
ஆகும். ஆனா இந்த படம் நான் பார்த்தப்போ தியேட்டர்ல ஒரு 30-40 பேர் கூட இருக்குல்ல. அது எதனாலன்னு தெரியல, ப்ரொமோஷன்னாலயா இல்ல படம் ரீச் ஆகாதனால என்னன்னு தெரியல. இந்த படமும் பிக்கஸ்ட் ஃபிளாப். அடுத்து தனுஷ் நடிச்ச குபேரா படம். இந்த படமுமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. தெலுங்குல இருந்து ஒரு பெரிய டைரக்டர் தனுஷம் பண்றாங்க, தனுஷ் அதுவும் பிச்சைக்காரனா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றதுல. ஆனா இந்த படம் தமிழ்ல ஒரு பெரிய ஃபிளாப், ஆனா தெலுங்குல ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படமும் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்துச்சு தவிர இந்த அளவுக்கு ஃபிளாப் ஆகிற அளவுக்கு ஒரு தப்பான படம் இல்லை. அடுத்த 2 படம் ஃப்ளாப்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஃப்ளாப்ல ஒரு ஸ்பெஷல் மென்ஷனா ஒரு நல்ல படமா சொல்லணும்னா ரெட்ரோவும் வீராதிரா சூரனும் இருக்கும். படம் நல்லா இருக்கா, நல்ல படம் வந்துச்சா வரலையா, எந்த படம் ஹிட் ஆச்சு ஹிட் ஆகல, இது எல்லாத்த விட நிறைய பேருக்கு பிடிச்ச டாபிக்ஸ் கான்ட்ரோவர்சிஸ். இந்த வருஷம் ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு பெரிய கான்ட்ரோவர்சிஸ் தக் லைஃப். நார்மலாவே நிறைய படத்துக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனை வரும், தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண முடியாம வேற ஸ்டேட்ல ரிலீஸ் ஆயிட்டு இங்க இருக்கிறவங்களும் அந்த ஸ்டேட்ல போய் படம் பார்த்துட்டு வருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஸ்டேட் ஃபுல்லா படம் ரிலீஸ் ஆகாம ஒரு மாசத்துக்கு அப்புறமா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து அதுவும் தக் லைஃப்ல இருந்தா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்த டாக்ஸை விட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கான்ட்ரோவர்சிஸ்னால நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. அதுல ஒன்று சின்மை. இது சின்மை ஒரு 7 வருஷமா தமிழ் சினிமால பாட்டு பாடாம பேன் பண்ணி வச்சிருக்க இந்த டைம்ல தக் லைஃபோட ஆடியோ லான்ச்ல அவங்க பாடின பாட்டு படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் அளவுக்கு பெரிய ஹிட் ஆச்சு. நிறைய பேர் இவங்களையா பேன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. அடுத்து வந்த ஒரு கான்ட்ரோவர்சி GBU. பெருசா அஜித் படத்துல கான்ட்ரோவர்சிஸ் வராது, ஆனா இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்டான கான்ட்ரோவர்சி. ஆனா நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இளையராஜா GBU படத்துக்கு அந்த ஒத்த ரூபா சாங் கேட்ட காப்பி ரைட்ஸ் இஷ்யூ. ஆனா கடைசியில அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த காப்பி ரைட்ஸே உங்ககிட்ட இல்ல, யார்கிட்ட காப்பி ரைட்ஸ் இருக்கோ அவங்ககிட்ட பேசி நாங்க ரைட்ஸை வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தும் ஒரு காப்பி ரைட்ஸ் கான்ட்ரோவர்சி தான். ஆனா இது இளையராஜா கிடையாது. இளையராஜா பயோபிக்ல நடிக்கிறவர். யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க? தனுஷ். 3 செகண்டுக்கு 7 கோடியா அப்படின்னு கேட்ட ஒரு சைடு, காசு வாங்கிட்டு தானே நீங்க வீடியோ போடுறீங்க, காசை கொடுங்க அப்படின்னு சொன்ன இன்னொரு சைடு. இந்த கான்ட்ரோவர்சி ரொம்ப பெருசா, ரொம்ப நாள் லெட்டர் மேல லெட்டர் வந்து பெருசா போச்சு. வாட் டு எக்ஸ்பெக்ட் இன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் கோலிவுட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த எந்த ஒரு பெரிய ஸ்டாரோட படமுமே பெருசா போல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆக போற பெரிய ஸ்டாரோட படத்துக்கெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கூலி. லியோக்கே வந்துட்டு இவ்வளவு கலெக்ஷன் ஆகுமா அவ்வளவு கலெக்ஷன் ஆகுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crore ஃபிலிமா இருக்குமா, 75 இயர்ஸ்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் தாத்தா தான் வந்து நம்மளை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லி இப்பவே மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அடுத்து அவர் தான் ஜெயிலர் 2 இருக்கு. ஆனா அது இந்த வருஷம் வருமானு தெரியல, மேபி இந்த வருஷம் வரலாம். அடுத்து RJ பாலாஜி டைரக்ட் பண்ணி சூர்யா நடிக்கிற படம் கருப்பு. அந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அடுத்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு படம் இருக்கு, இந்தியன் 3. கூலி முடிச்ச உடனே அடுத்து லோகேஷ் கனகராஜ் ஸ்டார்ட் பண்ண போற படம் கைதி 2. அந்த படம் இந்த வருஷத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மாரி செல்வராஜோட அடுத்த படம் பைசன். துரு விக்ரம் ஹீரோவா பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிலிம். மாரி செல்வராஜ் ஸ்போர்ட்ஸ் பிலிம், துரு விக்ரம். இந்த காம்போக்கு ஐ எம் வெயிட்டிங். செப்டம்பர் 5லே வந்துட்டு ஒரு 3 டிஃபரெண்டான படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. மதராசி, பேட் கேர்ள், அடுத்து ஏதோ ஒரு படம் வந்துடும், என்ன படம் தெரியல. அடுத்து AR முருகதாஸ் சிவகார்த்திகேயன் காம்போல வர படம் மதராசி. ஆக்சுவலா இந்த வருஷமே AR முருகதாஸோட படம் ரிலீஸ் ஆச்சு ஹிந்தியில, சல்மான் கான் நடிச்சு. ஆனா அந்த படம் அட்டர் ஃபிளாப். இந்த படம் AR முருகதாஸோட ஒரு கம்பேக்கா இருக்குமா? அடுத்து மிஷ்கின் டைரக்ட் பண்ணி பினிஷ் பண்ணி வச்சிருக்கிற படம் 2 படம் இருக்கு, பிசாசு 2, ட்ரெயின். 2த்துலயுமே விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ட்ரெயின்ல அவர் தான் லீடு. ஆனா அந்த படமும் இந்த வருஷம் வருமா அடுத்த வருஷம் வருமா எப்போ வரும்னு தெரியல. டைரக்டர் ராமோட இன்னொரு படம் இருக்கு. ஆக்சுவலா பறந்து போக்கு முன்னாடி பண்ண படம் இது, 7 கடல் 7 மலை. இதுலயும் சூரியும் நிவின் பாலியும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். அடுத்து சியான் விக்ரம் இருந்து 2 டிஃபரெண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஒன்னு மாவீரன் மண்டேலா எடுத்த மடோன் அஸ்வின் கூட ஒரு காம்பினேஷன். இன்னொரு படம் மெய்யழகன் படத்தோட டைரக்டர் பிரேம்குமாரோட அடுத்த படத்திலையும் சியான் விக்ரம் தான் நடிக்கிறாரு. இந்த 2 படமுமே இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. லவ் டுடே, டிராகன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்து இதுக்கு அடுத்து பிரதீப் ரங்கனோட ரிலீஸ் ஆக போற படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு விக்னேஷ் சிவனோட படம் ரிலீஸ் ஆக போகுது. கார்த்தி இது 3 படம் ரிலீஸ்க்கு இருக்கு. வாத்தியார் நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல ரொம்ப நாள் கழிச்சு நலன் குமாரசாமி திருப்பி படம் பண்றாரு. அந்த படத்துல கார்த்தி போலீஸா பண்ணிருக்காரு, கிருத்தி ஷெட்டி ஹீரோயினா பண்ணிருக்காங்க. அந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்னொரு படம் தானாக்காரன் படத்தோட டைரக்டர், அவங்களும் இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த படமும் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட பேரு மார்ஷல். சர்தார் 2 அந்த படமுமே ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த படமுமே இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. அடுத்து சூரரை போட்டிருக்கு அப்புறமா சுதா கங்குராவும் சூர்யாவும் சேர்ந்து பண்ற படமா புறநானூறு அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல சூர்யா விலகினதுக்கு அப்புறமா அந்த படத்தோட டைட்டில் பராசக்தின்னு மாறி இதுல சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா இவங்க எல்லாருமே பண்றாங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் மேபி இந்த இயர் ரிலீஸ் ஆகலாம், இல்லைன்னா அடுத்த வருஷம் பொங்கல். இந்த வருஷத்தோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லேயே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டா வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்ல இருந்து 10 படம், 10 டிஃபரெண்டான டைரக்டர்ஸ், அதுவும் எல்லாருமே ஒரு ரெகக்னைஸ்டான பெரிய டைரக்டர்ஸை வச்சு 2 வருஷத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. சுதா கங்கராவோட அசிஸ்டன்ட் கீர்த்தீஸ்வரன் பண்ணியிருக்கிற படம் டியூட். தீபாவளிக்கு ரிலீஸ்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இமீடியட்
இமிடியட் ரிலீஸாக இருக்கிற படம் மாரிசனும் தலைவன் தலைவியும். விஜய் சேதுபதிக்கு ஏஸ் ஃப்ளாப் ஆயிருந்தாலும் தலைவன் தலைவிக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நல்ல ஓப்பனிங் இருக்கும் இந்த வருஷத்துக்கு நினைக்கிறேன். மாமன்னன்ல வடிவேலும் ஃபகத் ஃபாசிலோட காம்போ எப்படி இருந்துச்சோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா இன்னொரு படம் மாரிசன். இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுல ட்ரெய்லர் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த படம் ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த வருஷம் நிறைய பார்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட்ஸ், பார்ட் 2 ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கா இருக்கு. கைதி 2, சர்தார் 2, தனி ஒருவன் 2, 7G ரெயின்போ காலனி 2, பிசாசு 2, கடைசியா இந்தியன் 3. இந்த 6 மாசத்துல 100 படம் ரிலீஸ் ஆகி அடுத்த 6 மாசத்துல இன்னும் 100 படம் ரிலீஸ் ஆகலாம். நிறைய ஹிட் ஆகலாம், மேபி ஃபிளாப்போ ஆகலாம். ஆனா இந்த வருஷத்துல விஜய் ஃபேன்ஸ்க்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ரொம்ப ஒரு சோகமான விஷயம்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் விஜய் ஃபிலிமோட ரிலீஸ் இல்லை. ரைசிங் டைரக்டர், ரைசிங் ஸ்டார்ஸ் எல்லாம் போக வெறும் 3 இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணி ஒரு 7-8 பெரிய ஸ்டார்ஸோட படத்தை கையில் வச்சிருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டரா ரைஸ் ஆயிருக்காரு சாய் அபயங்கர். அது இந்த வருஷத்தோட ஒரு ரைசிங்லேயே வந்து ஒரு பெரிய ரைசிங்காக இருக்கும். இந்த வருஷத்தோட 6 மாசத்துல ஹிட்டான ஃபிலிம், ஃபிளாப் ஆன ஃபிலிம்ஸோட டேக்அவேவா பார்த்தோம்னா ஆடியன்ஸ் ஸ்டார் ஃபிலிம்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட நிறைய கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ், ஃபீல் குட் ஃபிலிம்ஸ், ஃபேமிலி ஃபிலிம்ஸ் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ அடுத்த 6 மாசத்துலயோ இல்லை அடுத்த வருஷத்துக்கும் இதுக்கான சேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் சினிமா டிஸ்கஷன்ஸ், மூவி ரிவ்யூஸ், மூவி சஜஷன்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the Kollywood Cinema.